உங்க முன்னேத்தியரு ராமசாமி படையாச்சியார் இந்த சமூகத்தின் அடையாளம் மட்டுமல்லாது எல்லாருக்குமாகவே அவர் தலைவரா இருந்தார். ஆமா. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களின் அடையாளமாகவே அவர்களுக்கான முக்கியமான தலைவராகவே அறியப்பட்டவர். சரிங்களா? இந்த சமூகத்துக்கு அவர் செய்தது பெரியதில்ல, பெரிய விஷயங்கள். இந்த ரிசர்வேஷன்ல அவர் செஞ்சதெல்லாம் ஒவ்வொன்னா அந்த 10.5 வரைக்கும் அவர் கேட்டு வாங்கி கொடுத்தது தானே. நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்ல 10.5 வந்து யாரு கொடுத்தது? எடப்பாடி அவர்கள். ஆமா. எடப்பாடி கிட்ட வந்து பாராட்டு விழா வச்சு அந்த பாராட்டு விழால கோரிக்கை வச்சது யாரு? நாங்க. இல்ல சார், நீங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு 20 நாளைக்கு முன்னாடி கூட்டணியை கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு ரிசர்வேஷன்ன்றது எப்ப ஆரம்பிப்பீங்க நீங்க? ஒரு 6 மாசம் ஆட்சிக்கு இருக்கும். நாங்க என்ன 4 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட சொல்றோம் இந்த ரிசர்வேஷனை கொடுங்க உள்ள ஒதுக்கிட்டுன்னு. அன்றைக்கு இருந்த எடப்பாடி வந்து அவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை அன்னைக்கு பண்ணாரு. தரவே இல்லை. 4 வருஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி எங்களை காமித்து பாமகவை மிரட்டி அவர்களை கூட்டணிக்கு வர வச்ச பிறகு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1/2 மணி நேரம் இருக்கு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நன்னடத்தை விதி வந்து அமலுக்கு வர்ற நேரத்துல சட்டமன்றத்துல 10% நீங்க அறிவிக்கிறீங்க. எந்த டேட்டால நீங்க 10%? நாங்க 20% கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உள் ஒதுக்கீடுனா எங்களுக்கு அப்படி பார்த்தா இந்த அந்த 108 ஜாதியிலே மிகப்பெரிய சமுதாயம் எது? வன்னியர் சமுதாயம். இன்னைக்கு 100 சட்டமன்றத்தை வந்து தமிழ்நாட்டை உள்ளடக்கிய யாரு ஆட்சிக்கு அந்த இதுல எம்எல்ஏக்கு வரணும்னு முடிவு பண்ணக்கூடிய தொகுதி 100 தொகுதி இருக்கு சட்ட எம்எல்ஏல. அப்படி இருக்கிற ஒரு பெரிய சமுதாயத்துக்கு நீ 10% எந்த கணக்குல நீங்க கொண்டு வந்தீங்க? சரி, நான் கேட்கிறேன், அந்த 10% தப்புன்னு இப்ப அன்புமணி 15% கேட்டு ஒரு போராட்டம் அறிவிச்சார்ல, அப்ப என்ன அந்த டேட்டா தப்புன்னு தானே அர்த்தம்? அந்த டேட்டா தப்பா சொல்லி தப்பா நீங்க அவரை பாராட்டும் போது 10.5 தானே. அதுக்கு அப்படி 10.5ன்னு கேட்கல. அந்த நான் இப்ப அனுப்புறேன், நீங்க அதை அப்படியே ரிலே பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்க? எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம். அது எங்களுக்கு விகிதாச்சாரப்படி எவ்வளவு இருக்குன்ற ஒரு டேட்டா எடுத்து அதுபடி கொடுக்கணும் தான் கேட்கிறோம். அப்படி பார்த்தா நாங்க 18% வருவோம். நீங்க வேணா ஒரு காலத்தில் நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆதன் இதுல சொல்றேன், ஒரு காலத்தில் இந்த சமூக நீதி படி எடுத்தால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் 25% மேல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். 25% மேல. ஆமா, மிகப்பெரிய நீங்க வட மாவட்டங்களில் மிகப்பெரிய சமுதாயம். என்னுடைய கணக்குப்படி 120 தொகுதியில் ஒரு எம்எல்ஏக்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஏன் சார் 52ல ஒண்ணுமே இல்லாம ஒரு காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு. அவங்களை எதிர்த்து நீங்க என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கத்தை காங்கிரஸ் எதிர்த்து 52ல நீங்க அவங்க மேல என்ன சொல்லி என்ன குறை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? அந்த மாதிரி நேரத்திலேயே ராமசாமி படையாச்சியார் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து 18 எம்எல்ஏக்களையும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெறுகிறார் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய வலிமையை நீங்க தெரிஞ்சுங்க.